ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025 இதை பற்றின நிறைய அப்டேட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ கிரிக்வஸ் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிசிசிஐ வந்து ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்களாம். 4+2 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்மோட சேர்த்து 6 ரீடென்ஷன் தான் இருக்க போகுது. எஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தோட எண்டில் வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்சா இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ஸை சந்திச்சிருக்காரு. அதுல நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட என்னென்னலாம் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, அதுக்கு அவர் என்னென்னலாம் பதில் சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட்லி அவர்கிட்ட கேட்டது இந்த எத்தனை ரீடென்ஷன் இதை பத்தி தான் வந்து கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓப்பனா சொல்லல இத்தனை ரீடென்ஷன் இத்தனை ஆர்டிஎம்னு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய வந்து நாங்க ஐபிஎல் ஓனர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய மெஜாரிட்டி வாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மைனாரிட்டியோட வாய்ஸை எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டீம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே நல்ல டீம் இல்லாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பெரிய ஆக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க எங்களோட டிசிஷன் மொத்தமா காமனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து கூடிய விரைவில் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் பத்தி கேட்டிருந்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ் இம்பாக்ட் பிளேயரை பத்தி தான் நாங்க ரொம்ப நிறைய வந்து பேசணும். அதுக்கான ஒரு லாங் டிஸ்கஷனே வந்து இருந்துச்சு. ஆனா இம்பாக்ட் பிளேயர்ல நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. எஸ், அதை பத்தி நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கோம். ஒரு சில டீம்ஸ் இம்பாக்ட் பிளேயர் கேட்கறாங்க, ஒரு சில டீம்ஸ் இம்பாக்ட் பிளேயர் வேணாங்கிறாங்க. ஆனா இப்போ இம்பாக்ட் பிளேயரோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, ஒரு இந்தியன் பிளேயருக்கு வந்து அங்க ஒரு இடம் கிடைக்குது விளையாடுறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி நிறைய அதுல வந்து பிளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு அதுக்கும் நாங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கோம். அதுவும் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவர் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தார். என்னன்னா, பிராட்காஸ்டர்ஸ்டையும் நாங்கள் பேசணும். ஏன்னா அவங்க நிறைய லாட்ஸ் ஆஃப் மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிராட்காஸ்டர்ஸ்டையும் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாட்டி வந்து இந்த 74லேருந்து 84 கேமா மாற போதாமே அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ் 10 டீம் ஆனதுக்கு அப்புறமே கேம்ஸ் ஹை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமா இருந்துச்சு. ஈவன் தோ கான்ட்ராக்ட்லயும் அதுதான் வந்து இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டேல பிசிசிஐ எடுக்கிறது தான் அந்த டிசிஷன். எஸ், அவ்வளோ சீக்கிரம் நம்ம டக்குனு 10 கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போயிட முடியாது எக்ஸ்ட்ரா. ஏன்னா அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் நடக்கிறத சேர்த்து ரொம்ப இன்னமும் கூட கேம்ஸ் ஆயிரும். ஆக்சுவலி வந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி அண்ட் பிளேயர்ஸோட இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களோட ஃபிட்னஸ் இருக்கு அண்ட் விண்டோ செக் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதை சுற்றி இருக்கு. இட்ஸ் நாட் அ நார்மல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான இதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் இந்த ஆர்டிஎம் பற்றி கேட்டப்போ, ஆர்டிஎம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரான்சைஸ் ஓனர்ஸ் சொல்றது தான். ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். மற்றபடி எங்களுக்கு இவ்வளோ ஆர்டிஎம் கொடுக்கணும், இவ்வளோ ஆர்டிஎம் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து நோக்கமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பிராட்காஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரான்சைஸ் ஓனர்ஸ் சொல்றது தான். அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தான். ஆனால் அதில் வந்து இந்த ஐபிஎலோட க்ரோத் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. எஸ், அவர் வந்து நிறையா சொல்லியிருக்காரு அதை பற்றிலாம். ஆப்வியஸ்லி வந்து ஐபிஎல் வந்து ஒரு பெரிய க்ரோத்தான ஒரு இதுதான் லீக் கிரிக்கெட் தான். இதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் இந்த ஒரு விஷயம் நான் இடையில சொன்னாருன்னு சொன்னல, என்றைக்குமே இந்த மைனாரிட்டி வியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மெஜாரிட்டி ஒப்பீனியனோட ஒருத்தவங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாலும் நாங்கள் 9 பேர் ஒரே விஷயத்த சொல்கிறாங்கிறதுக்காக அதை நாங்கள் நோக்கி போக மாட்டோம். அந்த ஒருத்தர் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாங்கிறத தான் நாங்கள் பார்ப்போம்னு அவர் சொன்னார்ல, அது செமையான ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, continuity is important at shuffling the growth of the game அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. எஸ், அதுதான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ், என்னன்னா ஒரு டீமோட கண்டினியூட்டியா இருக்கணும், அதே நேரத்தில் வந்து சஃப்லிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். எஸ், அவர் வந்து அதை பற்றி ரொம்ப
கரெக்டாக பேசியிருந்தாரு. ஸோ மெகா ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்டு இன்னும் நிறையா வந்து இந்த ஆக்ஷன் பற்றி கேள்விகள்லாம் கேட்டதுக்கு இன்னும் எதுவுமே அஃபீஷியல் பண்ணப்படலை, இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணப்படலை. எஸ், நாங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கலெக்டிவாக சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ கூடிய விரைவில் அது எல்லாத்துக்குமே அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து க்யூட்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் கிரிக் பஸ்ஸில் போட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆகஸ்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் அப்டேட் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட தாட்ஸ் படி 6 ரீடென்ஷன் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து எடுக்க மாட்டாங்க, இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்க போகுது ஐபிஎல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்டிஎம் பற்றி பேசுகிறப்போ 2 ஆர்டிஎம் இருக்கும், 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம், அதான் டோட்டலாக 6 ரீடென்ஷன் நான் சொன்னேன், அதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஓவராலாக ஒரு நல்ல ஐபிஎல் ஆக்ஷனை நோக்கி நம்ம காத்திருக்கோம். எஸ், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல 8 ரீடென்ஷன் இருக்க போது, 8 ஆர்டிஎம் இருக்க போது, மெகா ஆக்ஷன் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், இல்லை மெகா ஆக்ஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க, மினி ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆக்சுவலி அது எதுவுமே பொய் கிடையாது, அது எல்லாமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். எஸ், அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐபிஎல் கமிட்டியும் சரி பிசிசிஐயும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து உடனே டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கான்ட்ராக்டுக்கு கீழே இருப்பாங்க, அவங்களே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாங்க, பிராட்காஸ்டர்ஸோட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாங்க, ஸ்பான்சர்ஷிப்போட கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் கேட்டு இதெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, இதை வச்சு நீங்கள் காசாக்க முடியுமா அப்படின்லாம் பேசிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எஸ், அந்த டிசிஷன் என்றைக்குமே மக்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி டிசிஷனாக இருக்கணும், அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் மெகா ஆக்ஷன் அப்படின்னாலே வைக்கணுங்க ஒரு 3 ரீடென்ஷன், ஒரு 2 ஆர்டிஎம், இல்லை 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம். அப்போ தான் அவர் ஜெய்சாவே சொன்ன மாதிரி சஃபில் ஆவாங்க, பிளேயர் சஃபில் ஆனால் தான் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரே டீமில் வச்சு பல வருஷம் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி மாதிரி டீம்லாம் என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க பாவம் இல்லை. எஸ், அவங்க ஆக்ஷனில் எப்படி எடுக்கிறாங்க எடுக்கலைங்கிறது 2வது விஷயம். ஆனால் ஆக்ஷனுங்கிறது ஒன்று நடந்தால் தானே அடுத்த வாட்டி ஒரு டீமை மாற்ற முடியும். எஸ், கண்டிப்பாக மெகா ஆக்ஷன் தேவை, அதுவும் கம்மி ரீடென்ஷன் கம்மி ஆர்டிஎம்ல தேவைன்னு தான் என்னோட கருத்து அப்பையிலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. உங்களோட கருத்து மேபி இதில் மாறுபடலாம், மாறுபட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஷா சொன்னதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பாக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.